பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் இந்த காலை வேளையில் நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு, ஆண்டவரை உயர்த்தும்படிக்கு நமக்கு அவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனை உயர்த்தப் போகிறோம். தேவாதி தேவனை, கத்தாதி கத்தரை, சர்வ வல்லமையுள்ள தேவனை நம்ம எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில் வா, உங்கள் பிரசன்னம் எங்கள் நடுவில் எழுந்தருளட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் இந்த நாளை எங்கள் மத்தியிலே ஆண்டவரே அசைவாடும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சூழ்நிலைகளிலேயும் தேவனுடைய கரம் நடத்தும்படிக்கு ஜெபிக்கிறோம். அப்பா, நீங்கள் இறங்கி வாங்க, நீங்கள் இறங்கி வாங்க, நீங்கள் இறங்கி வாங்க. உங்கள் கரம் ஆளுகை செய்வதாக, உங்கள் கரம் இறங்கி வருவதாக, தேவனுடைய வல்லமையுள்ள கரம் ஆளுகை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆமென். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே இந்த காலையில் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவீராக, மகிமையாய் நடத்துவீராக, மகிமையாய் நடத்துவீராக. நம்ம கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நடத்துங்க. கிருபைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். இதில் இணைகிற எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட தேவன் கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே நீர் அப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் மீண்டும் நாம் கர்த்தரை ஆராதிக்கும்படிக்கு அவர் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டி இருக்கிறார். அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் உயர்த்தப் போகிறோம். அவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். அவர் நல்லவர். அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களிலேயும் நமக்கு துணையாயிருந்து நடத்துகிறவர். ஆமென். கடந்த மாதங்கள் தேவன் நம்மை கிருபையாய் நடத்தினார். 7 மாதமோ கண்ணின் மணி போல பாதுகாத்து நடத்தினார். பாருங்க, இந்த 8வது மாதத்திலேயும் தேவன் நம்மை நடத்தப் போகிறார். தேவனுடைய கரம் நம்மை ஆளுகை செய்ய போகிறது. இதை பார்க்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையை தேவன் அப்படி இந்த 8வது மாதத்தில் அப்படி ஆசீர்வதிக்க போகிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை பாடி கர்த்தரை நாம் ஆராதனை செய்ய போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், தேங்க்யூ லார்ட், கர்த்தர் நல்லவர், ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போக இல்லையப்பான்னு சொல்லி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்களை நம்ம இந்த வருஷத்தை தொடங்கி நம்ம பார்த்துட்டோம். எல்லா வருஷத்தை விட ரொம்ப வேகமாக போகிற ஒரு வருஷமாக இந்த வருஷம் இருக்குது பாருங்களேன். இப்போ தான் தொடங்கின மாதிரி இருந்துச்சு, ஆனால் இப்போது நாட்கள் வேகமாய் கடந்து போயிருக்கிறது. ஆண்டவர் இதுவரைக்கும் நம்மளை கைவிடவே இல்லை, இனியும் நம்மை கைவிட மாட்டார். விசுவாசத்தோடு கூட இணைந்து, என்னோடு கூட இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாரும் இணைந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே அப்பா நாங்கள் உம்மை ஆராதனை செய்கிறோம். தேங்க்யூ லார்ட். நன்றி ராஜா. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், அங்கு மூழ்கி போகவில்லையப்பா. அக்கினியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், அங்கு மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் கண்மலை நீ. செங்கடலை நீர் பிளந்தீ, செம்மையான பாதை தந்தீ.
எரிகோவின் கோட்டைகளை சனையால் தகர்த்தீ, செங்கடலை நீர் பிளந்தீ, செம்மையான பாதை தந்தீ. எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீ, அந்த கோழியாத்தின் கோசங்களை ஒரு நொடியில் நின்று விட்டீ. கோழியாத்தின் கோசங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் கன்மழையும். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மழை நீ. பலவித சோதனையால் புடமிடப்பட்டோமையா, உன்னாக மாற்றிவிட்டீ, புது இருதயம் தந்துவிட்டீ. பலவித சோதனையா புடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டீ, புது இருதயம் தந்துவிட்டீ. எங்கள் இலையை என்னை நான் அபிஷேகம் செய்துவிட்டீ, எங்கள் தலையை என்னை நான் அபிஷேகம் செய்துவிட்டீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் கன்மழை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் கன்மழை நீர். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமதனை காண்போ. வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமதனை காண்போம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை தேடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் கன்மழை நீ. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் கன்மழை நீ. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் கன்மழை நீ. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் கன்மழை நீ. அக்கினியில் நடந்து வந்தோம், சொல்லுங்க, சேதமொன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், அங்க மூழ்கி போகவில்லையப்பா. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்க மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் கன்மழை நீர். எங்கள் தேவன் நீர். நல்லா கைத்தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து, எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மழை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் கன்மழை நீர். நாங்கள் போற்றிடும் கன்மழை நீர், நாங்கள் போற்றிடும். எல்லாரும்
விடுதலையோடு கூட ஆமீன். கடந்த 7 மாதங்கள் நம்ம கடந்து வந்த பாதைகளில், நடந்து வந்த பாதைகளில் எத்தனையோ அக்கினிகள், எத்தனையோ போராட்டங்கள், ஆமீன். தண்ணீரை கடக்க வேண்டியது இருந்தது, கடினமான சூழ்நிலைகளை கடக்க வேண்டியது இருந்தது. அத்தனையிலையும் தேவன் நம்மோடு கூட இருந்து நடத்தினாரே, நம்மை நடத்தினாரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடுதலையோடு துதிங்க, விடுதலையோடு கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவே, இயேசு ராஜா, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். எல்லாரும் விடுதலையோடு கூட இயேசுவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. ஆமென். ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய கரம் ஆமென் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருந்திருக்கிறது. விடுதலையோடு இயேசுவே நீர் எங்களோடு கூட இருந்து நடத்தின பாதைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நடத்தின பாதைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனேன்னு சொல்லுங்க பிரியமானவர்களே. ஆமென். 7 மாதங்கள் நம்மை கிருபையாய் கரம் பிடித்து நடத்தினவர் இந்த 8வது மாதத்திலேயும் மகிமையாய் நடத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆண்டவரே நீர் எங்களை நடத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். Thank you Lord. நீர் நல்லவர் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ராஜா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணு. ஆண்டவர் நம்மை நடத்துவார் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோடு ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். கர்த்தர் நம்மை நடத்துவார் ஒரே நம்பிக்கையோடு. ஆண்டவரே அப்பா, நீங்கள் கிருபையாய் எங்களை நடத்துகிறவர். ஆண்டவரே மகிமையாய் நீங்கள் நடத்துகிறவர். நீங்கள் அப்படி நடத்த போறீங்க. எல்லாரினோடு கூட சேர்ந்து அறிக்கையிடுவீங்களா? வருடங்களை உமது கிருபையினாலே நாங்கள் கடந்தோம். இனி வரும் நாட்கள் எல்லாம் இதுவரைக்கும் நாங்கள் கடந்ததெல்லாம் உங்கள் கிருபை. இனியும் நாங்கள் கிருபையை பார்க்க போகிறோம், மகிமையை பார்க்க போகிறோம்னு சொல்லி Thank you Lord. வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோம். இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் கண்மழை நீர். சொல்லுங்க. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் கண்மழை நீர். அப்பா, எங்கள் கண்மழை நீர் ஆண்டவரே. இந்த உலகம் எவ்வளவு கடினமான சூழ்நிலைகளை சூழ்ந்து கொண்டாலும் ஆண்டவரே நீர் எங்களை காக்கும் கேடகம். நீர் எங்களை தப்புவிக்கிறவர், எங்களை பாதுகாக்கிறவர். இந்த மாதத்தில் நீர் எங்களை நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நம்மை இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்தார். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, தொடர்ந்து நாம் தேவ பிரசன்னத்தில் நம்ம சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த புதிய மாதத்தை தேவன் நமக்கு நன்மையினாலே நிரப்பி தரணும். நாம் அதுக்காக ஜெபம் பண்ணுவோம். இந்த நாட்களை ஜெபத்தோடு கூட தொடங்குவோம். இந்த புதிய மாதத்தில் நம்ம எதிர்பார்த்திருக்கிறவைகள், நம்ம விரும்பி கொண்டிருக்கிறவைகளை சுதந்தரித்து கொள்ளுகிற ஒரு மாதமாக கர்த்தர் நமக்கு மாற்றி தருவாராக.
விசேஷமாக ஆமீன் தேவனுடைய கரம் ஆமீன் கடந்த 7 மாதங்களில் நம்ம என்னெல்லாம் கஷ்டப்பட்டோமோ ஆமீன் இந்த புதிய மாதத்தில் அதை நன்மையாக மாற்றணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிங்களேன். என் கூட சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டுட்டு சொல்லுங்க, ஆண்டவரே உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தில் ஆண்டவரே இந்த மாதத்தை தேவன் எங்களுக்கு நன்மை நாளை நிரப்பி நடத்துவீராக, மகிமையான காரியங்களை நிரப்பி நடத்துவீராக. பரிசுத்த ஆவியானவர் ஆமென் பெரிய காரியங்களை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோன்னு சொல்லுங்க. கிருபை வெளிப்படட்டும், தேவ கரம் வெளிப்படட்டும், தேவனுடைய வல்லமை வெளிப்படட்டும். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரம் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவாராக. ஜெபம் பண்ணுங்க. இழந்து போனதை எல்லாம் இந்த 8வது மாதத்தில் சுதந்திரிக்க கிருபை தருவாராக. புதிய காரியங்கள் இந்த மாதத்தில் தொடங்கட்டும். தடைகள் விலகட்டும், பிரச்சனைகள் மாறட்டும், போராட்டங்கள் விலகி போகட்டும். ஆண்டவரே ஒரு புதிய மாற்றத்தை பரிசுத்த ஆவியானவர் செய்வீராகன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் நடத்துவீராகன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா கிருபையாய் நடத்துங்க ஆண்டவரே. யாரெல்லாம் இந்த நேரத்தில் பாரத்தோடு ஜெபிக்கிறாங்களோ உடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யுங்கப்பா. எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை நீங்கள் செய்யுங்க. இந்த புதிய மாதம் உடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தின் நாட்களாய், நன்மைகளின் நாட்களாய், ஆசீர்வாதத்தின் நாட்களாய் இருப்பதாக நீங்கள் அப்படி நடத்துங்க, நீங்கள் அப்படி ஆளுகை செய்யுங்க. ஆண்டவரே நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டபடியே செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக இந்த புதிய மாதம் ஆசீர்வாதமாய் நன்மையினாலே நிரப்பப்படுவதாக. ஆமென். இந்த மாதத்தை நம்ம ஜெபத்தோடு கூட தொடங்கி இருக்கிறோம். நிச்சயம் கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதமாய் நடத்துவார், மகிமையாய் நடத்துவார். அந்த எதிர்பார்ப்போடு கூட நாம் ஒவ்வொரு காரியத்தையும் செய்வோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. விசேஷமாக இந்த நாளிலேயும் இந்த புதிய மாதத்தை தொடங்கும்படிக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஆமென் இந்த புதிய மாதத்திற்கென்று தேவ பிரசன்னத்தில் வார்த்தையை நோக்கி பார்த்த பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தையும் ஒரு சம்பவத்தையும் எனக்கு முன்பாக வைத்தார். நம்ம தொடர்ச்சியாக கர்த்தர் நன்மையானதை தருகிறவர் என்கிற தலைப்பில் நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். ஆண்டவர் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையானதை தருவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் இந்த நல்ல நாளிலேயும் ஆமென் பரிசுத்த ஆவியானவர் இந்த புதிய மாதத்திற்கென்று உங்களோடு கூட பேசும்படிக்கு என் இருதயத்தில் வைத்த நினைப்பூட்டின ஒரு வசனத்துக்கு நேராக நாம் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளப் போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்திற்கு நேராக ஆமென் திருப்பிக் கொள்ளுவோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 19வது வசனத்திற்கு நேராக நாம் திருப்பி நம்ம சேர்ந்து வாசிப்போம். 19வது வசனத்தை. உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்படிக்கு என்னை பாரப்படுத்தின ஒரு வார்த்தை, தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை என்னன்னா, ஆமேன் அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆமேன் கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினேன். கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினேன். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தேவன் தம்முடைய கிருபையை பெரிதாக விளங்க பண்ண போகிறார். பிரியமானவர்களே, தேவனுடைய கிருபை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. தேவனுடைய கிருபை நமக்கு அவசியம். இங்கே வேதம் சொல்லுகிறது, அந்த கிருபை இந்த லோத்துவுக்கு பெரிதாக
விளங்கினது என்று நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த லோத்து அவருக்கு நடந்த காரியங்களின் நிமித்தமாக சந்தோஷத்தோடு கூட தேவன் செய்த நன்மைக்காக நன்றியோடு கூட ஆமென் தூதர்களோடு பேசும் பொழுது அவர் சொல்கிற ஒரு வார்த்தை, தேவனுடைய கிருபை. ஆமென். இப்போ ஒரு ரெக்யூஸ்ட் வைக்கிறாரு. ஆமென். அந்த காரியத்தையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணுறார். ஆனால் அதுக்கு முன்பாகவே இவர் ஆமென் தேவனுடைய கிருபையை பெரிதாக கண்டதினாலே சந்தோஷமாக சொல்கிறாரு, தேவனுடைய கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினேன். ஆண்டவரே உங்கள் கிருபை பெரிதாக விளங்கிற்று என்று சொல்லுகிறார். இந்த 2026 வருஷத்தின் ஆகஸ்ட் மாதத்தில் தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். ஆமென். கர்த்தர் தம்முடைய கிருபையை பெரிதாக விளங்க பண்ண போகிறார். அவருடைய கிருபை பெரிதாக உங்கள் வாழ்க்கையில் விளங்குகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். பிரியமானவர்களே, தாவீது சொல்லுகிறார், நாள்தோறும் உடைய கிருபைகள் புதிதாயிருக்கிறது என்று சொல்லி புதிய கிருபைகளை நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதத்தில் தேவனுடைய கிருபை பெரிதாய் விளங்குவதை நாம் பார்க்க போகிறோம். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் அப்படி செய்ய போகிறார். ஒரே ஒரு நிமிஷம் நீங்கள் கேட்பீங்களா? என் கூட சேர்ந்து ஆண்டவரே இந்த மாதத்தில் கிருபை பெருசாக விளங்கட்டு ஆண்டவரே. ஆமென். நம்ம ஜெபம் பண்ணுவோமே, கிருபை கிடைச்சதுன்னா நிறைய ஆசீர்வாதங்கள் உண்டு, நிறைய நன்மைகள் உண்டு. அதெல்லாம் நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நம்ம கூட பேசணும். இந்த நேரத்தில் ஒரு விஷயம், ஆண்டவரே உங்கள் கிருபை பெரிதாய் விளங்கட்டும், உங்கள் கிருபை பெரிதாய் விளங்கட்டும். ஜெபிங்களேன். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அவருடைய கிருபையுள்ள கரம் உங்கள் மேலே இறங்கி வருகிறது. தேவ மகிமையுள்ள கரம் இறங்கி வருகிறது. பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் இப்பொழுது இறங்கி வருகிறது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உங்கள் கிருபை பெரிதாய் விளங்குவதாக, பெரிதாய் எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவதாக. இந்த மாசத்தில் நாங்கள் அப்படி உங்கள் கிருபையை பார்க்கட்டும் ஆண்டவரே. உங்கள் கிருபையை நாங்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே. கிருபையை பார்க்கட்டும் ஆண்டவர், எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, லோத்துவுக்கு தேவனுடைய கிருபை பெரிதாக விளங்கிற்று. தேவன் கிருபையாய் இந்த லோத்துவை வேலி அடைத்து பாதுகாத்து நடத்தினார். அதை குறித்து நான் முதல்ல தேவனுடைய கிருபை இந்த லோத்துவுக்கு பெரிதாக விளங்கிற்று அப்படின்னு சொல்லுகிறாரே, எப்படிப்பட்டதான கிருபைகள் விளங்கிற்று என்பதை முதல்ல நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவர் அன்னோடு கூட பேசுவாராக. வேகமாக ஒரு சில காரியங்களை உங்களுக்கு முன்பாக காண்பித்து கொடுக்கிறேன். லோத்துவுக்கு வெளிப்பட்ட கிருபை என்ன, பெரிதாய் விளங்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஆமென். அந்த கிருபை எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை முதல்ல நாம் தியானிக்க போகிறோம். லோத்துவை தேவன் கிருபையாய் பாதுகாத்தது போல நம்மையும் நடத்த போகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒன்று, லோத்துவுக்கு கிடைத்த கிருபை என்ன? வேதம் சொல்லுகிறது, ஆமென், இந்த சோதோம் கொமோரா பட்டணம் அழிவுகளுக்கு நியமிக்கப்பட்டது. பட்டணம் முழுவதும் அழிக்கப்படுகிறதற்கு ஆயத்தமாக்கப்பட்டது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த லோத்துவுடைய குடும்பம் மாத்திரம் பாதுகாக்கப்படுகிறதற்கு நியமிக்கப்பட்டது. அப்படின்னா அழிவுகளுக்கு மத்தியில் தேவன் தரும் பாதுகாப்பு கிருபை. ஆமென். அழிவுகளுக்கு மத்தியில் தேவன் தரும் பாதுகாப்பு கிருபை. ஆமென். இந்த மாசத்துல தேவனுடைய கிருபை பெரிதாய் விளங்க போகிறது. எப்படி? இந்த உலகம் அழிவுகளுக்கு நேராக கடந்து போகிக் கொண்டிருக்கிறது. நீங்க பாருங்களேன், எல் நினோ பாதிப்பினால் அதிகமான வெயில உஷ்ணத்தை நம்ம பார்க்கிறோம், தாங்க முடியல. அதிகமான போராட்டங்களை சந்தித்து கொண்டு வருகிறோம். ஒரு பக்கம் வெயில் கொடுமையினாலே பாதிப்புகள், இன்னும் சில மாநிலங்களில் வெள்ளத்தினால பாதிப்புகள், மழை பெஞ்சு வெள்ளத்தினாலே மிதக்கிற காட்சிகளை, செய்திகளை நம்ம பார்க்குறோம். சில நாடுகளில் நிலநடுக்கங்கள், சில இடங்களில் தண்ணீர் இல்லாமல் வறட்சியான சூழ்நிலைகளுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறது. ஆமீன். அழிவுகளுக்கு மத்தியில் இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, ஏராளமான வியாதிகள், எங்கே திரும்பினாலும் வியாதிகள். HIV வியாதினால் பாதிக்கப்பட்டவர்களுடைய தொகை பெருகி இருக்கிறதுன்னு ஒரு தகவல் வருது பாருங்களேன். இப்படி ஏராளமான வியாதிகள். கொரோனா பாதிக்கப்பட்டவங்க மறுபடியும் கண்டுபிடிக்கப்பட்டதான்
ஒரு செய்தி வந்துச்சு அப்படின்னா நம்மளை சுற்றி ஆபத்துகள் இருந்துக்கிட்டே இருக்குது. கொலை, கொள்ளை, ஏராளமான சூழ்நிலை, அழிவுக்கான சூழ்நிலைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த அழிவுகள் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு, நம்மை பாதிக்காதபடிக்கு கர்த்தருடைய கிருபை பெரிதாய் விளங்கப் போகிறது. கர்த்தருடைய கிருபை பெரிதாக விளங்கப் போகிறது. அழிவுகளுக்கு மத்தியில் தேவன் தரும் பாதுகாப்பு கிருபை. அந்த கிருபையை ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த மாதம் அழிவுகளுக்கு தேவன் எங்களை தப்ப பண்ணி பாதுகாக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட். ரெண்டாவது, தேவனுடைய கிருபை லோத்துடைய வாழ்க்கையில் எப்படி வெளிப்பட்டது, நம்ம வாழ்க்கையில் எப்படி நடக்க போகிறது அப்படின்னா, நீங்கள் பாருங்கள், அந்த அதிகாரத்தில் 19ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்ப்பீங்கன்னா, லோத்துவையும் அவன் வீட்டையும் அந்த பட்டணத்தார் சேர்ந்து கொண்டு லோத்துவோடு கூட வந்து இருந்த அந்த தூதர்களை வெளியே அனுப்ப, அவர்களிடத்தில் பாவம் செய்ய அந்த பட்டணத்தார் எல்லாரும் நெருக்கினார்கள். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது, நெருக்கினார்கள், கிட்டி நெருக்கினார்கள். ஆனாலும் ராத்திரி முழுவதும் அவர்கள் தேடியும் லோத்துவின் வாசலை கண்டுபிடிக்கவில்லை. ஆபத்தான மனிதர்கள், சுற்றி இருக்கிறவர்கள் ஒரு விதமான வெறியினாலே நிறைந்திருக்கிற மனிதர்கள். அவர்களுடைய கைகளில் லோத்து சிக்கிக்கொண்டார், அவருடைய குடும்பம் சிக்கிக்கொண்டார். அவர்கள் கொடூரமான அழிவுகளை கொண்டு வந்து விடுவார்கள். இப்போ ஆண்டவர் இந்த லோத்துவை ஆபத்தான மனிதர்களிடத்திலிருந்து பாதுகாத்தார். கவனிங்க பிரியமானவர்களே, தேவனுடைய கிருபை எப்படி பெரிதாய் விளங்கப் போகிறது. நம்மை கர்த்தர் ஆபத்தான மனிதர்களிடமிருந்து பாதுகாக்க போகிறார். ஆபத்தான மனிதர்களிடத்திலிருந்து நம்மை பாதுகாக்க போகிறார். பிரியமானவர்களே, நம்ம வாழ்கிற உலகம் மட்டும் ஆபத்து கிடையாது. நம்மளை சுற்றி இருக்கிற எத்தனையோ மனிதர்கள் ஆபத்தானவர்கள். நம்ம வாழ்க்கையை ஏதோ ஒரு சில வார்த்தைகளினாலே அழிக்க வல்லவர்கள். சில நமக்கு விரோதமாய் செயல்படுகிறதற்கு வல்லவர்கள். பயங்கரமான காரியத்தை செய்யத்தக்கதான ஆபத்தானவர்கள் எல்லாம் நம்மளை சுற்றி தான் இருப்பாங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த ஆபத்தானவருடைய கைகளுக்கும் தேவன் நம்மை விலக்கி காப்பார். அது நமக்கு தேவன் கொடுக்கிற கிருபை. இந்த மாதத்தில் உங்களுக்கு விரோதமாக எழும்பி உங்களுக்கு ஆபத்துகளை விளைவிக்க போராடுகிற மனுஷருடைய கைகளுக்கு தேவன் உங்களை பாதுகாக்க போகிறார். அப்படிப்பட்ட கிருபை உங்கள் வாழ்க்கையில் பெரிதாய் விளங்க போகிறது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் அப்படி செய்ய போகிறதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்னு சொல்லுங்களேன். ஆமென். மூணாவது பாருங்களேன், லோத்து அங்கே தூதர்களிடத்தில் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். மலைக்கு ஓடிப்போ அப்படின்னு சொன்னப்போ, அது ரொம்ப தூரமாக இருக்கிறது, நாங்கள் ஓடி போய் சேருகிறதற்கு முடியாது, அதனால் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊருக்கு போகிறதற்கு கிருபை வேணும்னு கேட்டப்போ, உன் நிமித்தம் அந்த ஊர் பாதுகாக்கப்படும், அதுவும் அழிவுக்கு நியமிக்கப்பட்டது தான், ஆனாலும் உன் நிமித்தம் பாதுகாக்கப்படும் சொல்லிட்டு தூதர்கள் அவனை அனுப்பி வைத்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அனுக்கிரகம் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இந்த மாசத்துல நமக்கு அவர் அனுக்கிரகம் பாராட்ட போகிறார். நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தரப்போகிறார். அனுக்கிரகமான பதில்களை தேவன் நமக்கு தரப்போகிறார். அது நம்மேல் விளங்க போகிற தேவனுடைய கிருபை. நீங்க இது வரைக்கும் எதெல்லாம் ஜெபிச்சீங்களோ, எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் போராடி கொண்டிருந்தீங்களோ, ஆண்டவர் அதை வாய்க்க பண்ண போகிறார். அப்படிப்பட்டதான கிருபை வெளிப்பட போகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய கிருபை உங்க வாழ்க்கையில் பெரிதாய் விளங்க போகிறது. லோத்துவுக்கு கிடைத்த ஒரு கிருபை. நாலாவது ஒரு கிருபையை பாருங்களேன். ஆமென். ஆத்தும பாரத்தோடு ஜெபிக்கும் ஆபிரகாம். நீங்கள் நல்லா கவனிக்கணும். இந்த லோத்துவுக்காக பரிதாபப்பட்டு நம்முடைய சகோதரனுடைய மகன் அல்லவான்னு சொல்லிட்டு இந்த லோத்துவுக்காக, இந்த பட்டணத்துக்காகவே ஆபிரகாம் திறப்பில் நின்று ஜெபிக்கிறார். ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசி ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தின் விளைவு லோத்து பாதுகாக்கப்படுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காக ஜெபிக்கிற ஆபிரகாம்களை கர்த்தர் எழுப்புவார்.
எழுப்புவார். உங்களுக்காக திறப்பில் நிற்கிறவர்களை தேவன் எழுப்புவார். உங்கள் பிரச்சனை போராட்டம் நெருக்கமான நேரத்தில் ஆமீன் ஆவியானவர் அவர்களை தட்டி எழுப்பி ஜெபிக்க வைக்கத்தக்கதான அனுபவங்களை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் தாமே அப்படியே உங்களுக்காக ஜெபிக்கிற ஆபிரகாம்களை கர்த்தர் எழுப்பி தருவாராக. இந்த லோத்துவுக்கு கிடைத்த பெரிய கிருபை என்ன? ஆமீன், அழிவுகளுக்கு தேவன் தப்புவித்தார். ஆபத்தான மனிதர்களுக்கு தேவன் விலக்கி பாதுகாத்து கொண்டார். அனுக்கிரகமாய் ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். ஆமீன் ஆமீன். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஆத்தும பாரத்தோடு ஜெபிக்கிற ஆபிரகாமை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். எனக்கு அன்பான பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த லோத்துவுக்கு கிடைத்த கிருபை, ஆமீன், அவருக்கு பெரிதாய் விளங்கின கிருபை இந்த மாசத்தில் நமக்கும் விளங்க போகிறது. அழிவுகளுக்கு கர்த்தர் நம்மை பாதுகாக்க போகிறார். ஆபத்தான மனிதர்களுக்கு நம்மை விலக்கி நிறுத்த போகிறார். ஆமீன், அனுக்கிரகமாய் ஜெபத்திற்கு பதில் தரப்போகிறார். நமக்காக ஆத்தும பாரத்தோடு ஜெபிக்கும் மனிதர்களை தேவன் எழுப்பி தரப்போகிறார். ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, தேவன் இந்த லோத்துவுக்கு காண்பித்த கிருபையை நமக்கு காண்பிப்பார். ஆனால் இந்த லோத்து கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு என்ன காரணம்? கிருபையை சுதந்தரித்துக் கொள்ளுகிறதற்கு என்ன காரணம்? கிருபை எல்லாருக்கும் கொடுக்கப்படும். ஆனால் கிருபை பெருசாக விளங்கணும் அப்படின்னா ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஏதோ ஒரு விஷயம் இந்த லோத்துவுக்குள்ளே இருந்துச்சு பாருங்களேன். அப்போ இந்த மாதத்தில் தேவன் நமக்கு கிருபையை பெரிதாக விளங்க பண்ண வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதும் ரொம்ப முக்கியம். நாம் கடைபிடிக்க வேண்டிய காரியங்களும் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் நம்ம கடைபிடிச்சா தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கிருபையை தருவார். ஆமீன். கிருபையை போக்கடிக்கிற அனுபவம் இருக்குன்னு வேதம் சொல்லுது. அப்படின்னா கிருபையை பாதுகாக்கிற அனுபவம் நமக்கு வேணும்னு அர்த்தம் இல்லையா? அப்போ அந்த கிருபையை நம்ம வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளணும். கிருபை நம்ம வாழ்க்கையில் தக்க வைக்கப்படணும் அப்படின்னா ஆமீன் பெரிதாக விளங்கணும்னு சொன்னால் இந்த லோத்து என்ன செஞ்சாரோ அதையும் நம்ம வாழ்க்கையில் வைத்து கொள்ளுகிற அனுபவம் நமக்கு வேணும். ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். நிறைய காரியம் இருந்தாலும் ஒரு 3 விஷயத்தை மாத்திரம் அவங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகிறேன். நமக்கு கிருபை வேணும்னு சொன்னால் லோத்துவுக்கு கிடைச்சது போல கிருபை நமக்கு வேணும்னா இந்த லோத்து என்ன செஞ்சாருங்கிறது நம்ம தியானிப்போம். கர்த்தர் நல்லவர். 1, இந்த லோத்துவுக்கு கிருபை கிடைப்பதற்கு காரணம் என்ன? கிருபை பெருசாக வழங்குறதுக்கு காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது, இந்த பட்டணம் அருவருப்பு நிறைந்த பட்டணம். இந்த சோதோம் குமார பட்டணத்தினுடைய அக்கிரமம் மிகுதியாய் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. மிகுதியாய் நிறைந்திருக்கிற இந்த பட்டணத்தை தேவ கோபம் அழிக்க தீர்மானித்த பொழுது இந்த லோத்துவோ அக்கிரமம் நிறைந்த பட்டணத்துக்குள் இருந்தாலும் இந்த லோத்து இந்த பட்டணத்தின் அருவருப்புக்குள் கலக்காதவனாய் இருந்தார். இந்த பட்டணத்தின் அருவருப்புக்குள் அக்கிரமத்திற்குள் தன்னை இணைத்து கொள்ளாதவனாய் இருந்தான். அப்படின்னா உலகத்துக்குள்ள இருந்த சோதோம் குமரோவுக்குள்ள இருந்த பாவத்துக்கு இந்த லோத்து தன்னை விற்று போடாமல் இருந்தான். பாருங்க, தேவனுடைய கிருபை பெரிதாய் விளங்கிற்று. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிருபை நம்ம வாழ்க்கையில் பெருசாக விளங்கணும்னா ஆமீன் கர்த்தர் நல்லவர். நாம் பாவம் செய்யும் பொழுது, நாம் தவறு செய்யும் பொழுது கர்த்தர் நம்மளை மன்னிப்பார், தூக்கி எடுப்பார். இதெல்லாம் சரிதான், இதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் நம்ம விளங்கி கொள்ளணும், கிருபையை இழந்து போகிற அனுபவங்கள் உண்டு. அப்போது அது நம்ம இழந்து போகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தின் அசுத்தமான காரியங்களை நம்ம வாழ்க்கையில் வரவிடாதபடிக்கு பாதுகாத்து கொள்ள வேண்டியது, காத்து கொள்ள வேண்டியது நமக்கு முக்கியமான ஒரு பங்காக இருக்கிறது. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன். இந்த உலகத்தில் ஒரு பரிசுத்தவான் இப்படி சொன்னார், பாவம் செய்கிறதுக்கு பிசாசு எளிதான வழிகளை வைத்திருக்கிறான். அவன் இலவசமாய் பாவத்தை அவன் தருவான் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகம் நமக்கு பாவத்தை கொண்டு வருகிறதுல கவனமாக இருக்கும். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பாருங்கள், இளையகுமாரன் தகப்பனை விட்டு தூரமாய் பிரிந்து போகிறான். பிரிந்து போனதுக்கப்புறம் என்ன நடக்குது? உலகத்துக்குள்ள அவன் போனதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா
வேதம் சொல்லுகிறது, அவன் தூர தேசத்துக்கு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினான் இருக்கு. தகப்பனோடு கூட இருந்த நாட்களில் பாவின்னு சொல்லப்படலை, பாவத்துக்குள்ளே கட்டப்பட்டிருந்தான்னு சொல்லப்படலை. தகப்பனோடு கூட இருக்கும் பொழுது ஒழுங்குக்குள்ளே இருக்கிறான், பரிசுத்தமான ஜீவியத்துக்குள்ளே இருக்கிறான். இப்போ தகப்பனை விட்டு தூரமாக போன உடனே இவன் வாழ்க்கையில் துன்மார்க்கம் வருது. பாருங்கள் பிரியமானவர்களே, இந்த உலகம் அப்படித்தான், இந்த உலகம் அப்படி தான். அதனால தான் இந்த உலகத்தை தேவன் அழிவுக்கு வைத்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்துக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களில் நாம் கரைப்படுத்தி கொள்ளாமல் இருக்கிறது நமக்கு கிருபையை பெரிதாக விளங்க பண்ணும். இன்றைக்கி பாருங்களேன், உலகத்தில் எந்த ஸ்டைல் வந்தாலும் உடனே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவோம், அதையே நம்ம செய்ய ஆரம்பிச்சிடுவோம், அதே மாதிரி ஃபாலோ பண்ணுவோம். அவங்க முடி வெட்டினா அவங்க என்ன ஸ்டைலில் வெட்டுறாங்களோ அதே மாதிரி வெட்டுவோம். அவங்க முழுசும் வலிச்சுக்கிட்டா அதுவும் அதே மாதிரி செய்வோம். அவங்க ட்ரெஸ்ஸை கிழிச்சு போட்டால் இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் எப்படி வேணாலும் இந்த உலகத்தில் இருக்கிற ஸ்டைல், ஃபேஷன், ஆமேன், ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வருகிற ஃபேஷனில் நம்ம வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது. நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்ம கூட பேச விரும்புகிறார். ஆமேன், எவ்வளவு ஃபேஷன் மாறினாலும் ஆமேன், வேதத்துக்குன்னு ஒரு ஃபேஷன் இருக்குது பாருங்கள், வேதத்தினுக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்குது பாருங்கள், அதிலேயே நம்ம நிற்க வேண்டியது அவசியம். அப்போது நாம் இந்த உலகத்தில் இருக்கிற சிற்றின்பங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, பாவத்தின் வல்லமைகளுக்கு, அக்கிரமத்தில் நாம் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நம்மளை பாதுகாப்போன்னு சொன்னால் ஆண்டவர் தம்முடைய கிருபையை பெரிதாய் விளங்க பண்ணுவார். இன்றைக்கி இந்த காலை வேளையில் கர்த்தர் கூட பேசுகிறார். உங்கள் வாழ்க்கையில் அக்கிரமம், தேவனுக்கு விரும்பாத காரியங்கள், அசுத்தமான விஷயங்கள் என்ன இருந்தாலும் சரி அப்புறப்படுத்தி பாருங்கள், கிருபை பெரிதாய் விளங்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ரெண்டாவது காரியம், கிருபை பெரிதாக விளங்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பாருங்களேன், கர்த்தர் நல்லவர். இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த சோதோம் குமர பட்டணத்தை அழிப்பதற்காக தூதர்கள் 2 பேரும் வந்து தெருவிலே தங்குகிறதை நாம் பார்க்குறோம். 2வது வசனத்தில் அவன் வீதியிலே ராத்தங்குவோம் என்று சொல்லுகிறார்கள். அவர்களை எதிர்கொண்டு நோக்கி, நீங்கள் நல்லா கவனிக்கணும் இந்த வார்த்தைகளை பாருங்கள். இந்த லோத்து அவர்களை எதிர்கொண்டு நோக்கி போய் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவன்மார்களே, அடியேனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றார். நல்லா கவனிக்கணும். அவங்க 2 பேரையும் பார்த்து ஆமென் ரெக்வெஸ்ட்டாக அன்பாக அவர் அழைக்கிறாரு. ஆனால் அதில் ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்கிறார், ஆண்டவன்மாரே. ஆமென். அவங்க 2 பேரையும் இந்த லோத்து அடையாளம் கண்டு கொண்டார். அவர் அந்த பட்டணத்துக்கு 2 பேர் வந்திருக்கிறாங்க, புதிதாய் வந்திருக்கிறார்கள். ஆனால் எல்லாரை விட இவங்க 2 பேர் வித்தியாசமாக இருக்கிறத இந்த லோத்து பார்த்து கொண்டார், அடையாளம் கண்டு கொண்டார். அப்படின்னா நீங்கள் நல்லா கவனிக்கணும், எப்போ நம்ம வாழ்க்கையில் கிருபை பெருசாக விளங்குன்னா நாம் தேவனுடைய நடத்துதலையும் தேவனுடைய காரியங்களையும் அடையாளம் கண்டு கொள்ளுகிற அனுபவம் நமக்கு தேவை. அடையாளம் கண்டு கொள்ளுகிற அனுபவம். ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடையாளம் கண்டு கொள்ளுகிற, இது தேவனால் வருகிறதா, இது தேவன் தருகிறதா, இது தேவனிடத்திலிருந்து வருகிறதா அப்படின்னு அடையாளம் கண்டு கொள்ளுகிற ஞானம் நமக்கு தேவை பிரியமானவர்களே. இந்த அடையாளம் பார்த்துக்கிட்டோன்னு சொன்னால் அப்போ தான் நம்ம விளங்கிருச்சுன்னு சொன்னால் தான் ஆமென் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளர்ந்து போக முடியும், பெருக முடியும். இளம் தீர்க்கதரிசி எரேமியாவுடைய நாட்களில் கர்த்தருடைய வார்த்தையின்படியே புறப்பட்டு வருகிறார். பயங்கரமான கிரியைகள் நடக்கிறது, பலிபீடம் வெடிக்கிறது, ராஜாவுடைய கை மரத்து போகிறது. கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்தை பயங்கரமாக சவாலாக நின்று சொல்கிறாரு. எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு திரும்பும்போது ஒரு கிழட்டு தீர்க்கதரிசி வந்து கர்த்தர் சொன்னார், நீ வீட்டுக்கு வந்து சாப்பிடணும்னு சொன்னார், வான்னு சொன்ன உடனே இந்த இளம் தீர்க்கதரிசியால் அடையாளம் கண்டு கொள்ள முடியல. சில தேவ மனிதர்களை நம்ம வாசித்து பார்க்கிறோம். ஆமென். சில மனிதர்களுடைய வாழ்க்கையில் தங்களுடைய எதிர்நோக்கி வருகிறவைகளை அடையாளம் கண்டு கொள்ள முடியாமல் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை ஆமென் பல பாதிப்புகளை சந்திக்கிறது. எதிரில் வர்ற மனுஷன் யார், அடையாளம் நமக்கு தெரியணும். நமக்கு எதிராக இருக்கிறவர்கள் யார், அடையாளம் தெரியணும், அடையாளம் கண்டு கொள்ளணும். ஆவிக்குரிய காரியங்களை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். இந்த லோத்து 2 பேரை பார்த்தோன்னே தெரியுது, இவங்க தேவதூதர்கள்ப்பா, இவங்க இந்த உலகத்தை சேர்ந்தவங்க கிடையாது, இவங்க பரலோகத்திலிருந்து வந்திருக்கிறவர்கள் என்கிற ஒரு அடையாளம் கண்டு ஆமென் அவங்கள வருந்தி என் வீட்டுக்கு வந்துருங்கன்னு சொல்கிறார் பாருங்கள்.
பரலோகத்திலிருந்து வந்திருக்கிற 2 பேர் கர்த்தருடைய தூதர்கள், எப்படியாவது என் வீட்டில் கால் வச்சிடணுங்கிற அந்த ஒரு எண்ணம் இந்த லோத்துக்குள்ளே வருது. பாருங்களேன், கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு ஆண்டவங்க கூட பேசுகிறான். அடையாளம் கண்டு கொள்ளுகிற அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆவிக்குரிய காரியங்களில் நம்ம அடையாளம் கண்டு கொள்வோம். எது தேவனிடத்திலிருந்து வருகிறது, எது இந்த உலகம் தருது, எது இந்த காரியம் பிசாசு தருகிறான், அடையாளம் கண்டு கொள்ளுகிற காரியம் நமக்கு வேணும். ஏன்னா இன்றைக்கி நிறைய நேரத்தில் பிசாசு ஜனங்களை வஞ்சிக்கிறதற்காக அவன் செய்து வருகிற காரியங்களுக்கு ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையை விற்று போடுகிறார்கள். அடையாளம் கண்டு கொள்வோம், அடையாளம் கண்டு கொள்வோம். கர்த்தர் நல்லவர். 3வது காரியம், இந்த லோத்துக்கு தேவனுடைய கிருபை பெரிதாக விளங்குகிறதற்கு என்ன காரணம்? ஒன்று, இந்த லோத்து அருவருப்பில் தன்னை இணைத்து கொள்ளாதவனாயிருந்தான். 2வது, அடையாளம் கண்டு கொண்டவனாய், ஆவிக்குரியவைகளை அடையாளம் கண்டு கொண்டவனாய், அவரிடத்திலிருந்து வருகிறதை அடையாளம் கண்டு கொண்டவனாய் இருந்தான். கிருபை பெரிதாக விளங்கிற்று. கடைசியா இந்த லோத்துடைய வாழ்க்கையில் கிருபை பெரிதாய் விளங்குகிறதற்கு என்ன காரணம்? ஆமென், அரவணைத்து பாதுகாத்து லோத்து. கவனிங்க, இந்த 2 தூதர்களையும் தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகிறார். அங்கே போய் பாருங்கள், அவங்க 2 பேரும் பசி ஆறணுங்கிறதுக்காக ஒரு பெரிய விருந்தே செய்கிறார். அவங்கள உபசரிக்கணும். என் வீட்டுக்கு வந்திருக்கிற இந்த தூதர்களை உபசரிக்கணுங்கிற ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு கூட எல்லாம் செய்கிறார். அவங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி கொடுக்கிறார். ஆகாரம் ஆயத்தம் பண்ணி கொடுக்கிறார். அன்போடு கூட செய்கிறார். தாழ்மையாக செய்கிறார். எல்லாத்தையும் நேர்த்தியாய் செய்கிறார். திடீர்னு ஒரு கூட்டம் வந்து அவர்களை சூழ்ந்து கொண்டு அவங்க 2 பேரை வெளியே கொண்டு வந்து பாவத்தில் ஈடுபட அழைக்கிறார்கள். லோத்து என்ன சொல்கிறார் தெரியுமா? அவங்க 2 பேரும் என்னுடைய வீட்டு விருந்தாளிகள், அவர்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது, எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது. என் பிள்ளைகளை வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்க, ஆனால் அவங்கள தொடவே கூடாதுன்னு சொல்லி அந்த 2 பேருக்காக அரவணைத்து நின்றார். பாருங்களேன், அரவணைத்து நின்றார். பாருங்களேன் பிரியமானவர்களே, ஆமென். நமக்கு கிருபை பெருசாக விளங்கணும்னா நாம் எல்லாரையும் அரவணைக்கிற கிருபை நமக்கு வேணும். ஆமென், நம்ம அரவணைக்கிற கிருபை நமக்கு வேணும். மற்றவங்களை உபசரிக்கிற கிருபை வேணும். மற்றவர்களுக்கு முன்பாக தாழ்மையாக இருக்கிற கிருபை நமக்கு வேணும். பிரியமானவர்களே, அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் கிருபை பெரிதாய் விளங்கும், பெரிதாய் விளங்கும். சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரிசாவில் இருக்கிற ஒரு பட்டணத்திற்கு ஊழியத்திற்கு நாங்கள் கடந்து போனோம். ஒரு முந்தின நாள் மாலை வேளையில் நாங்கள் அங்கே போய் சேர்ந்த பொழுது அவங்க எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு முன்னாடி, இரவு சாப்பாடுக்கு நாங்கள் போன உடனே எங்களை வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே லைனாக வரிசையாக சேர் போட்டாங்க. நாங்கள் நினச்சோம் உள்ள இடம் இல்லைங்கிறதுனால வெளியே சேர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே உள்ளேயும் இடம் இல்லை, ஆனால் அதுக்கு தான் சேர் போட்டிருக்காங்கன்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் என்னென்னா எல்லாத்தையும் எங்களை வரிசையாக உட்கார வச்சாங்க. வரிசையாக உட்கார வச்சு அங்கே இருந்த மிஷினரி அவங்களுடைய பிள்ளைகள் கைகளில் கொஞ்சம் தண்ணீரும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் கப்பையும் கொடுத்து ஒவ்வொருத்தருடைய காலையும் கழுவி எண்ணெய் பூசி கால் கழுவி அவன் டவலில் வச்சு தொடச்சி அவங்க எடுத்தாங்க. அதை பார்த்தப்போ எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஐயோ, இந்த பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க இந்த வேலையை செய்கிறாங்களே, இது எதுக்கு செய்யணும்? மனுஷனுடைய காலை கழுவுறது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளத்தினால என்னை கூப்பிட்டு போன அந்த ஊழியக்காரர் இடத்துல விசாரித்தானே, இதெல்லாம் எதுக்குன்னு, இப்படியெல்லாம் செய்யணும்னு என்ன அவசியம் இருக்குது, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு. ஆனால் அவங்க சொன்னாங்க, இல்லை, இது இவர்களுடைய இனத்தில் இருக்கிற ஒரு கலாச்சாரத்தினுடைய வெளிப்பாடு, இதை இவங்க செய்வாங்க அப்படின்னு சொன்னால், ஆமென், இவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் இவங்களுடைய பாதுகாப்பில் இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். அதனால் உங்களுக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா உயிரை கொடுத்து கூட உங்களை பாதுகாப்பாங்க. உங்கள் காலை அவங்க இப்படி கழுவலை அப்படின்னு சொன்னால் அவன் உங்களுக்கு பிரச்சனை வரும்போது கண்டுக்காமல் விட்டுருவாங்க. அதனால தான் இந்த கால் கழுவுற ஒரு பழக்கம். கால் கழுவிட்டாங்க அப்படின்னு சொன்னால் உயிரை கொடுத்தாது உங்களை பாதுகாப்பாங்க. எந்த ஆபத்து வந்தாலும், எத்தனை ஆபத்து வந்தாலும் உங்களை அவங்க வேலி அடைத்து கொள்ளுவார்கள் அப்படின்னு சொன்னாங்க. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதே மாதிரி தான் இந்த லோத்துவம் தான் வீட்டுக்குள்ளே வந்தவங்களுக்காக எதையும் இழக்க ஆயத்தமாக இருந்தார். யாமேன், மற்றவர்களுக்காக எதையும் இழக்க ஆயத்தமாக இருந்தார். பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில் கிருபை வெளிப்படணும்னா மற்றவர்களை அரவணைக்கிற இருதயம் வேணும், மற்றவர்களுக்காக இழக்கிற இருதயம் வேணும், மற்றவர்களுக்கு ஆமேன் மற்றவர்களுக்கு கொடுக்கிற இருதயம் வேணும். அப்படி இருக்குன்னு சொன்னால் கிருபை பெரிதாய் விளங்கும்.
எத்தனை பேர் விரும்புகிறீங்க இன்னைக்கு தேவனுடைய கிருபை என் வாழ்க்கையில் பெருசாக விளங்கணும், ஆண்டவர் இந்த மாதத்தில் தம்முடைய கிருபை என் வாழ்க்கையில் பெரிதாக விளங்க பண்ணணும்னு சொல்லி எத்தனை பேர் கேட்க போகிறீங்க? சேர்ந்து ஜெபிப்போமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபம் பண்ணுங்க. எல்லாருடைய கண்களும் மூடப்படட்டும், எல்லாருடைய கண்களும் மூடப்படட்டும். கர்த்தரை நோக்கி பாருங்களேன், கர்த்தரை நோக்கி பாருங்க. இயேசுவே, உங்கள் கிருபை பெரிதாய் விளங்கட்டும், உங்கள் கிருபை பெரிதாய் விளங்கட்டும். லோத்துவுக்கு வெளிப்பட்ட கிருபை, லோத்துவுக்கு வெளிப்பட்ட கிருபை, அழிவுகளுக்கு நடுவில் தேவன் பாதுகாத்த கிருபை, ஆபத்தான மனுஷங்களுக்கு விளக்கின கிருபை இன்னைக்கு நமக்கு வெளிப்படுவதாக. இன்றைக்கு தேவன் நமக்கு கிருபையை தருவாராக. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. அனுக்கிரகமாய் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற கிருபை நமக்காக. ஆத்தும பாரத்தோடு ஜெபிக்கிற ஆபிரகாம், ஜெபிக்கிற மனிதர்களை ஏற்படுத்தி கொடுக்கிற கிருபை எனக்கு ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார். இந்த மாசத்தில் தேவன் நமக்கு செய்ய போகிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே, உங்கள் கிருபை பெரிதாய் விளங்கட்டும், உங்கள் கிருபை பெரிதாக விளங்கட்டும் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவீங்களா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால உங்கள் கிருபை பெருசாக விளங்கட்டும் ஆண்டவர், விளங்கட்டும் ஆண்டவர். இந்த மாதத்தில் லோத்துவுக்கு உண்டான கிருபை எங்கள் வாழ்க்கையிலையும் கிடைக்கட்டும். நாங்கள் லோத்துவை போல வாழ எங்களை ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லுங்கள். ஒரே ஒரு நிமிஷம் சொல்லுங்களேன். நீங்கள் சொல்லி ஜெபிக்கும் பொழுதே தேவ கிருபை வெளிப்படுகிறது, தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது, பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் இப்பொழுது வெளிப்படுகிறது. கிருபை, 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 தேவ கிருபை, தேவ கிருபை, தேவனுடைய கரம் இப்பொழுது வெளிப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த புதிய மாசத்தில் உடைய பிள்ளைகளுக்கு கிருபையை பெரிதாய் விளங்க பண்ணுவீராக. லோத்து தேவனுடைய கிருபையை கண்டது போல நாங்களும் கிருபையை காணத்தக்கதாக தேவன் எங்களை நடத்துவீராக, நடத்துவீராக. அப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். தேவன் இந்த புதிய மாசத்தில் அவர் கிருபையை பெரிதாய் உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். ஜெபத்தோடு இருப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். God bless you. ஆமென், ஆமென்.